ஹாய் ஹலோ சிஸ்டர் பஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஏதோ ஒன்று டாபிக் ஆரம்பித்தேன். ஆனால் குழந்தைகள் எஜுகேஷன் பற்றின டாபிக் தான் ஆரம்பித்தேன். ஆனால் ஏதோ ஒன்றில் போய் முடிச்சுட்டேன். ஆனால் இருந்தாலும் என்னோடய டாபிக் வந்து நான் விடுறதா இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கான வந்து வேலை இது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் அது கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் என்னோடது வந்து அதுக்கு லட்சியம் கிடையாது. என்னோடய ப்ராப்ளம் தான் அதுவே தவிர அதுக்கான சொல்யூஷன் தான் அதுவே தவிர மித்தபடி அந்த சொல்யூஷன் கிடைக்கலன்றப்ப நான் அடுத்து என்னோடய வேலை எதுவோ அதை தான் கண்டினியூவாக நான் பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது வந்து நிரந்தரம் கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் நான் வந்து எஜுகேஷன் படிச்சிருக்கனால அது ஓரியன்டாக கொண்டு போகணுன்னு ஆசைப்படுறேன். என்னோடய குழந்தைங்களும் அந்த மாதிரி தான் கொண்டு போய்கிட்டுருங்க. ஸோ வந்து இனி வந்து வருங்கால ஜென்ரேஷனுக்கு வந்து வாழ வழி செய்வோம், வளமாக வாழ வழி செய்யறது தான் என்னோடய ஆசை. வந்து குழந்தைங்க வந்து வந்து நம்ம பேரண்ட் வளர்க்குறப்ப கண்டிப்பாக அடி வாங்காமல் வளர்த்துருக்க மாட்டோம். இப்போ இருக்க வந்து அடியை விட அன்பு அதிகமாக காட்டுறோம். ஆனால் திரும்பி பதிலுக்கு அன்பு வர்றத பிடிவாத குணங்கள் தான் நிறையா வருது இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு. ஃபோன் பார்க்குறாங்க, குறைக்கு ரொம்ப அடமண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இப்போ வர வர எதுனாலும் சட்டுன்னு கோபம் அதெல்லாம் எப்படி குறைக்கணும், எதில் அந்த குழந்தைங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், எந்த மாதிரி கொண்டு போனால் அமைதியாவாங்க, எந்த மாதிரி வந்து எஜுகேஷன் பொறுத்த மட்டும் நம்ம வந்து முக்கியமாக குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் கொடுக்க வேண்டிய ஒன்று. அது மட்டும் இல்லை, அதை பற்றி நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பொறுத்த மட்டும் நிறையா தெரியாமலே இருப்போம். ஆனால் ஒரு எஜுகேஷன் ஒரு ஸ்போர்ட்ஸோ அதுக்குள்ளே எப்படி கொண்டு போகணும், எந்த மாதிரி கொண்டு போகணுன்றதுமே எனக்கு சரிவர தெரியாது. ஆனால் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது தெரியும். அதாவது குழந்தைங்களை எப்படி அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுறது, எஜுகேஷனில் இன்வால்வ் பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு கோச்சிங் தெரியும். இருந்தாலுமேவும் ஆனால் நம்ம வந்து அந்த வழி எந்த ரூட்டில் போகணும்னு தெரியாது. ஆனால் எப்படி பண்ணன்றது தெரியுன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்போர்ட்ஸை பொறுத்த மட்டும் நிறையா இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, ஹாக்கி, பேஸ்கெட் பால், டென்னிஸு, பேட்மிண்டனு, கராத்தே, ஜூடோ, பாக்ஸிங், ரெஸ்லிங்கு, ஃபென்சிங்கு, கிக் பாக்ஸிங், கபடி, கோகோ, ஆர்ச்சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ரன்னிங்கு, சைக்கிளிங் ரேஸ், ரெஸ்லிங்கு, ஸ்கிப்பிங்கு, கிளைம்பிங்கு, பஞ்சு ஜம்பிங், பேஸ்கெட் பாலு, டேபிள் டென்னிஸு, ஸோ இந்த மாதிரி கேம்ஸு நிறையா இருக்குது குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி குட்டி பேபிஸ் வந்து அந்த மாதிரி காம்படிஷன் க்ரௌலிங் கேம்ஸ் முதற்கொண்டு ஃபாரினர்ஸில் வைக்கிறாங்க. ஸோ குட்டி குழந்தைங்களுக்கு ஒலிம்பிக்ஸில் நிறையா கேம்ஸ் இருக்குது, ஸ்பெல்பி இருக்குது, அபாகஸ் இருக்குது. ஸோ அது போக குழந்தைங்கள நிறைய வெரைட்டி, அதாவது ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், சிவில் இன்ஜினியரிங், ஆர்ஆர்பி அந்த மாதிரி எஸ்எஸ் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தேன்னா இனி வந்து சயின்டிஃபிக்காகவோ இல்லை இது மாதிரியோ கொண்டு வர முடியாது. ஆனால் இருந்தாலும் ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நடந்து முடிஞ்ச உடனே அவங்களால மனப்பாடம் பண்ண வைக்க முடியும், கொண்டு வர முடியும் ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும். ஸோ சின்ன குழந்தைங்களை பொறுத்த மட்டும் மெமரி பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ஃபோன் கொடுத்து நம்ம அதாவது ஃபோனை அவங்ககிட்ட காமிச்சு அதை வச்சு அடமெண்ட் பண்ணி நம்ம வந்து அடிக்கவும் மனசு வராது நம்மளுக்கு. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு அதை காமிச்சு வந்து பிள்ளைகளை வந்து ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷன் கொண்டு போகிறோன்னு நினைக்கிறேன். நல்லா படிக்கிற குழந்தைங்க ஒரு மாதிரி எதுக்கோ ஒன்று அடிக்ட் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கொண்டு வராமல் மிடில் கிளாஸை பொறுத்த மட்டும் சின்ன சின்ன விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து எப்படி கொண்டு வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி என்னோடய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொண்டு வரேன். கண்டிப்பாக என்னோடது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோ ரெகுலராக பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.